வணக்கம் நண்பர்களே, தமிழ் ப்ளோசம் சேனலில் உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு 150 கிராம் வேக வச்சு எடுத்துருக்கிறேன், 1 டீஸ்பூன் சாம்பார் தூள், அரை டீஸ்பூன் கரம் மசால் தூள், அரை டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். இதை கொஞ்சம் அப்படியே எண்ணெயிலே ஃப்ரை ஆகட்டும். ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணுங்கள். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. இதில் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் சாம்பார் தூள், இதை நல்லா கிளறி விடுங்க. சிம்லேயே வச்சு நல்லா கிளறி விடுங்க. கரம் மசால் தூள் அரை டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ தனியாத்தூள் அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ உப்பு இதுக்கு தேவையான அளவு இதில் சேர்த்துக்கலாம். சிம்லேயே வச்சு கிளறி விடுங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா மசாலா கொஞ்சம் வேகணும். இப்போ முழு உருளைக்கிழங்கு போட்டனால நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கீறி விட்டுக்கலாம். இது கட்டானாலும் பரவாயில்ல, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீறி விடுங்க இந்த மாதிரி. ஏன்னா உள்ளே காரம் உப்பு எல்லாம் இறங்குனதுக்காக நம்ம கீறி விடுறோம். பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. இப்போ உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.